ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறணும். உங்கள் எண்ணம் போல் உங்களுக்கு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு இறைவனையும் இயற்கையையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன், அப்புறம் நம்ம ஒவ்வொரு கார்டும் வச்சு கம்பைண்டாக டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, சீக்ரெட் அட்மையர். ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் மூலயமா நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். யூனிவர்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங். ஓகே, யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, இப்படி ஒரு மெசேஜ் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா அது வந்து உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஆப்டாக இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் அண்ட் எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது, ஒரு காமன் ரீடிங். ஓகே, இந்த ஓவரால் ஸ்ப்ரெட் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவான லவ் எனர்ஜி தெரியுது. ஓகே, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு லவ் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதா தான் இந்த கார்ட்ஸ் வந்திருக்கு நமக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொரு கார்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டை எடுத்துப்போம். கிவ் தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸிங்ஸ் ஆஃப் லவ் சூன் டு கம் யுவர் வே. நோ தட் யூ டிசர்வ் டு பி அண்ட் ஹாவ் ஆல் தட் யுவர் ஹார்ட் ட்ரூலி டிசைர்ஸ். ஓகே, இந்த மெசேஜ் மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு வந்து ஒரு ஃப்யூச்சர் லவ் பிளெஸ்ஸிங் கார்டு. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல லவ் எனர்ஜி வரப்போகுது. ஓகேவா? ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் ஆர் ஏற்கனவே இருக்கிற கனெக்ஷனில் ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி வரப்போகுது. ஆல்ரெடி நீங்கள் நீங்கள் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கராகும், இன்னும் டீப்பராகும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் உண்மையான அன்புக்கும் சந்தோஷத்துக்கும் தகுதியான ஒரு நபர். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து பாஸ்ட் அனுபவங்கள், பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ், பாஸ்ட் இஷ்யூஸ் காரணமாக நான் இந்த லவ் டிசர்வ் பண்ணுறேனா அப்படின்னு உங்களுக்குள்ளே டவுட் இருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? எஸ், நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கார்டு, அ மெசேஜ் ஃபார் யூ. ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மொமெண்ட். யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட். ஐ லவ் யூ. ஓகே, இந்த மெசேஜ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யாரோ ஒருத்தர் வந்து இப்போ உங்களை நினச்சிட்ருக்காங்க. ஓகே, இந்த செகண்ட் கூட இப்போ கூட உங்களை ஒருத்தங்க நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட அட்ராக்ஷன் இருக்குது, உங்கள் மேலே அஃபெக்ஷன் இருக்குது, உங்கள் கூட ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இந்த பர்சன் உங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது, ஒரு லைட் ஃபீலிங் வருது. ஓகே, நீங்கள் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு லைட் மாதிரி இருக்கீங்க. ஓகே, அண்டு நீங்கள் அவங்களோட மனசில் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மனசில் ஒரு ஸ்பெஷலான இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஸ்பெஷல் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த மூணாவது கார்டு, சீக்ரெட் அட்மைரர். someone has deeper feelings for you than they are letting on. ஓகே, இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யாரோ ஒருத்தர் உங்களை வந்து ரொம்ப சைலண்ட்டாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, உங்ககிட்ட சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை, ரொம்ப ரகசியமாக உங்களை வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது, ரொம்ப ஆழமான ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்க வந்து அந்த ஃபீலிங்ஸை ஓப்பனாக சொல்லலை. ஓகே, அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஷைனஸாக இருக்கலாம். ஓகே, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணலாம் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஆர் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனாக இருக்கலாம், எங்கே போய் சொன்னால் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோங்கிற பயம். ஓகே, அண்ட் ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து சரியான டைம் இல்லை, ஒரு ரைட் டைம் வரட்டும், அப்போ போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு கூட வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இந்த ரீசன்ஸாக இருக்கலாம். இந்த பர்சன் வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட கொலீகாக இருக்கலாம், ஆர் பாஸ்ட் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போவும் அவங்க வந்து உங்களை ரொம்ப சின்சியராக, சீரியஸாக, சைலண்ட்டாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் மேலே ரொம்ப டீப் ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, டீப்பர் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ஃபோர்த் கார்டு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். டோன்ட் மேக் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கில்ட் ஆர் வாட் யூ திங்க் யூ ஷுட் டூ, ஃபார் இட் இஸ் ஒன்லி
in being true to yourself that you can be true to others. ஓகே, இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு முக்கியமான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லவ் இல்லை ரிலேஷன்ஷிப், இது தொடர்பாக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட்லையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரெஷர் காரணமாகவோ நீங்கள் எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேளுங்க. ஓகே, நீங்கள் உண்மையாக இருக்கும்போது தான் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் உருவாகும். ஓகே, ஒரு குற்ற உணர்ச்சியில் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறது, ஏதோ ஒரு மற்றவங்க கொடுக்குற ப்ரெஷர், சிச்சுவேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்காது. ஓகே, லவ்வாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறதை கேட்டு எடுக்கணும். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் செய்யணும். ஓகே, மற்றவங்களோட ப்ரெஷர் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த டிசிஷனும் எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, நீங்கள் உங்கள் மனசு சொல்கிற மாதிரி டிசிஷன் எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 5th கார்டு. ஓகே, இந்த கார்டு மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். Let there be closeness between you, but always give each other space. Love never climbs, it simply allows and gives. ஓகே, இது ஒரு ஹெல்தி லவ் எனர்ஜி. ஓகே, க்ளோஸ்னஸ் அண்ட் ஸ்பேஸ். ஓகே, இந்த 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 மெசேஜ் ஒரு இந்த கார்டு லவ்வுக்கான ஒரு மெச்சூர்ட் மெசேஜ். ஓகே, ரியல் லவ் அப்படிங்கிறது ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. ஓகே, பொசசிவ்னஸ் இல்லை. ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது, நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிறது ரியல் லவ் கிடையாது. ரொம்ப பொசசிவாக இருக்கிறதும் ரியல் லவ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரீடம். ஓகே, ஃப்ரீடம் கொடுக்கணும் அண்ட் ட்ரஸ்ட் பண்ணணும் அவங்கள. ஓகே, அவங்களுக்கான சுதந்திரத்தையும் கொடுக்கணும், அவங்கள நம்பணும். அதுதான் ரியல் கனெக்ஷன். ஓகேவா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் க்ளோஸ்னஸ் இருக்கும், ஃப்ரீடம் இருக்கும், நம்பிக்கை, பரஸ்பரம் நல்ல நம்பிக்கை இருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர். ஓகே, அதே நேரத்தில் பர்சனல் ஸ்பேஸும் இருக்கும். ஓகே, இதுதான் யூனிவர்ஸ் இந்த மெசேஜ் மூலமா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓவரால் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எல்லா கார்ட்ஸுமே சேர்த்து உங்களோட லவ் லைஃப்பில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரப்போகுது. ஓகே, யாரோ ஒருத்தர் உங்களை ரொம்ப சீக்ரெட்டாக அட்மையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, உங்கள் லைஃப்பில் லவ் பிளெஸ்ஸிங் வரப்போகிற ஃபேஸில் நீங்கள் இப்போ என்ட்ரி ஆகிட்டீங்க. ஓகே, உங்களோட மனசை ஓப்பனாக வச்சுருங்க. ஓகேவா, லவ் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட வாழ்க்கையில் லவ் எனர்ஜி ஸ்லோவாக ஆக்டிவேட் ஆகும். யாரோ ஒருத்தர் உங்களை பற்றியே நினச்சிட்ருக்காங்க, உங்கள் மேலே ரொம்ப ஆழமான ஃபீலிங்ஸ், இல்லை ஒரு சீக்ரெட்லி ஃபீலிங்ஸ் வச்சிட்ருக்காங்க. ஓகே, அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு லவ் மெசேஜ். இது உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் பல பேருக்கு இதில் உள்ள மெசேஜ் மேட்ச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இது ரீசனேட் ஆகுது, மேட்ச் ஆகுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான மெசேஜ் இல்லை. ஓகே, அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.